இன்னும் ஓரிரு நாட்களில் பாஜகவும் பாமகவும் அந்த கூட்டணி வந்து முடிவாயிடும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொன்று இப்போது ஓபிஎஸ் கிட்ட வருவோம். டிடிவி தினகரன் கூட பேசி அவர் கூட ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கண்டிப்பாக டிஎம்கே மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த ஓட் அப்போ ஸ்ப்ளிட் ஆக தான் செய்யும். அது வந்து அதிமுகவுக்கும் போகலாம், பாஜகவுக்கும் போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற கட்சிகள் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு இருக்குது. ஆனால் அந்த போக்கு இப்போ மாறப்போகுது. திமுக, பாஜக, அதுக்கப்புறம் தான் அதிமுக அப்படின்றத வந்து நான் சொல்லலை, பல கருத்து கணிப்புகளே வந்து அதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது சாத்தியமா? பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக இருக்கும்போது கூட பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பாஜகவுடைய வளர்ச்சி வந்து ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம பேசியே ஆகணும். இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் பாஜக எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் வந்து பலருடைய கேள்வி. இதில் நான் ஒரு சில சீட்டுலாம் வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இத்தனை நம்பர்ஸ் ஆஃப் கவுண்டிங் வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றத நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாஜக யார் கூட அலைன்ஸ் வைக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாமக வந்து பாஜக கூட வந்து அலைன்ஸ் பேசுவதற்கான அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து தொடங்கிட்டாங்க. இதற்கு முன்னாடி பாமக பார்த்தீங்கன்னா 2 முறை அதிமுக கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி பேசியிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு கேட்குறாங்க. அது இல்லாமல் ராஜ்யசபா சீட்டும் கொடுங்க அப்படின்றத இவங்க கிளைமாக வைக்கிறாங்க. அதுக்கு அதிமுக தரப்பு வந்து எங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறதா ஒரு தகவல் வருது. ஆனால் பாஜகவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க நம்ம பேசிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக பாமக சார்பில் இருந்து இப்போ பாஜக கிட்ட அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் பாஜகவும் பாமகவும் அந்த கூட்டணி வந்து முடிவாயிடும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து 2 மத்திய அமைச்சர்கள் வந்து இப்போ வராங்க. எதுக்காக இந்த மத்திய அமைச்சர்கள் இப்போ வராங்கன்னா, பாமக கிட்டேயும் தேமுதிக கிட்டேயும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு முடிவெடுப்பதற்கு இவங்க அங்கேருந்து வராங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வருது. சரி, இதுக்கு எதுக்கு அவங்க அங்கேருந்து வர வைக்கிறாங்க அப்படின்னா, இன்னுமே கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருந்துட்டு தான் வருது. பாமக பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி கிட்ட போகலாமா, இல்லை அதிமுக கிட்ட கூட்டணி வைக்கலாமா? கண்டிப்பாக திமுக கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஆல்ரெடி வந்து விசிகே வந்து அவங்க அஃபிஷியலாக அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, திமுக கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்றது. அதனால் பாமகக்கு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன், ஒன்று அதிமுக இல்லை பிஜேபி. பிஜேபி வந்து இப்போது ஒரு சில இடங்களில் வந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாமகவுக்கு எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்றது இல்லை. இப்போ பாமகவும் வந்து சரி ஓகே, இந்த தேர்தலில் உங்ககிட்ட நாங்கள் கூட்டணிக்கு இருக்கோம் அப்படின்ற முடிவுக்கு வந்து பாமகவும் இப்போது வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம அப்படியே தேமுதிகவுக்கு வருவோம். தேமுதிக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சுமார் ஒரு மாதம் இருக்கும். அந்த இடைப்பட்ட வேளையில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு 15 சீட்டு வந்து நாங்கள் கேட்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே பலரும் வந்து ஷாக் ஆனாங்க. எதை வச்சு இவங்க 15 சீட்டு கேட்பாங்க? கட்சியில் 15 பேர் நிற்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. அப்புறம் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அந்த அம்மாவே என்ன சொல்கிறாங்கன்னா, 15 சீட்டு வந்து நான் கேட்டதாக சொல்லலையே, எங்களுடைய கட்சி மீட்டிங்கில் வந்து அங்கே இருந்த நிர்வாகிகள் வந்து 15 சீட்டு கேட்கலாம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அதுதான் வந்து நாங்கள் வெளியில் கன்வே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ உண்மையாகவே தேமுதிக வந்து எத்தனை சீட்டு தான் கேட்பாங்க? ஆல்ரெடி அதிமுக கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 சீட்டு வந்து அவங்க கேட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு அதிமுக சார்பில் இருந்து இல்லை அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போது பாஜக கிட்ட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து தேமுதிகவும் வந்து தொடங்கியிருக்கு. தேமுதிக பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீட்டு வந்து கேட்டிருக்காங்க பாஜக கிட்ட. அதாவது 2 லோக்சபா சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அன்றைக்குமே இந்த 3 இடத்துலையும் வந்து யார் நிற்பாங்கன்னா, ஒரு இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தம்பி சுதீஷ் அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ராஜ்யசபா சீட்டு ஆல்ரெடி ஒன்று கேட்டிருக்காங்க போல். அது கண்டிப்பாக ஆப்வியஸாக அவங்க பையன் வந்து அங்கே ராஜ்யசபா சீட்டு வந்து அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஓபிஎஸ் கிட்ட வருவோம். அவர் வந்து யார் கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னா, கண்டிப்பாக அதிமுகவில் போனாங்கன்னா அதிமுக அவரை சேர்த்துக்காது, அது வேறு கதை அது. அதனால் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்து டிடிவி தினகரன் கூட பேசி அவர் கூட ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா, முதற்கட்டம்னு சொல்ல முடியாது, இவரெலாம் வந்து
எலெக்ஷனு அடுத்த மாதம் வருதுன்னா இவர் 6 மாதம் முன்னாடியே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நமக்கு அதிமுகவில் சீட் இல்லை அப்படின்ட்டாங்க. அடுத்த கட்டமாக நம்ம பிஜேபி பக்கம் தான் போயாகணும் அப்படின்ற இதுவில் ஓபிஎஸ் அவர்கள் இது வரைக்கும் ஒரு 4 சீட்டு வந்து கேட்குறதா தகவல் வருது. அப்போது 10 சீட்டு பார்த்தீங்கன்னா பாமக கேட்குறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் 4 சீட்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி பாரிவேந்தர் அவர்களும் சீட்டு கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி ஏசி சண்முகம் அவர்கள் அவரும் ஒரு கட்சி வச்சுருக்கிறாருல, அவரும் சீட்டு கேட்டிருக்கிறாரு. அது இல்லாமல் மற்ற கூட்டணி கட்சிகளும் இருக்குது. எல்லாருமே வந்து சீட்டு கேட்குறாங்க. ஆளுக்கு 4 கூடு, 10 கூடு, 2 கூடு, 3 கூடுன்றாங்க. ஆனால் எத்தனை சீட்டு வந்து இதில் பிஜேபி கொடுக்கும் அப்படின்றது வந்து தெரியல. இப்போது ஓபிஎஸ் அவர்கள் 4 சீட்டு கேட்டுட்டாரு. இப்போது பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, டிடிவி தினகரன் கிட்டேயும் வந்து ஒரு தடவை பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க. அதாவது ஓபிஎஸும் டிடிவி தினகரும் 2 பேரும் சேர்ந்து இந்த 4 சீட்டில் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இது. அதற்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஒத்துப்பாரா மாட்டாரா அப்படின்றது வந்து தெரியல. இப்போது அடுத்து வந்து பாஜக எத்தனை சீட்டு ஜெயிக்கும் இந்த எலெக்ஷனில் அப்படின்ற ஒரு கணிப்பு என்னன்னா, சுமார் மினிமம் ஒரு 6 சீட்டு வந்து ஜெயிக்கும் பாஜக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எதை வச்சு இந்த 6 சீட்டு இவங்க சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி பெரம்பலூர் தொகுதியில் தற்போது எம்பியாக வந்து பாரிவேந்தர் அவர்கள் இருக்கிறாரு. மீண்டும் பாரிவேந்தர் அவர்கள் அதே தொகுதியில் போட்டியிட்டால் அவருக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல பேர் ஒன்று இருக்குது. பெரம்பலூர் தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாரு. எம்பி ஃபண்டுலேருந்து பண்ணுறாரோ இல்லையோ, இவர் கை காசு போட்டு அங்கே நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு. நிறைய பிள்ளைகளை வந்து கல்லூரி வந்து படிக்க வச்சுருக்கிறாரு, ஸ்கூல் படிக்க வச்சுருக்கிறார். அப்படின்ற மாதிரி வெளியே வராத பல தகவல்கள் வந்து ரிசர்ச் பண்ணும்போது வந்து கிடைக்கிது. அதனால் மீண்டும் அவர் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி தற்போது பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் இப்போது எம்பிக்கு வந்து அங்கே போட்டியிட போகிறாரு. ஆல்ரெடி நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது இவருக்கு அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா. அதனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அங்கே நின்னார்னா கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. அப்போது பெரம்பலூர் கன்ஃபார்ம் ஆச்சு, திருநெல்வேலி கன்ஃபார்ம் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் தொகுதியில் ஏசி சண்முகம் அவர்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அவ்வளோதான், இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. ஆனால் வேலூரில் இவர் தான் போட்டியிட போகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி ஓட்டில் தான் வந்து அவர் தோற்று இருந்தார். அதனால் இந்த முறை நின்னார்னா அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்கான வேலையை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தொடங்கிட்டார் அந்த தொகுதிக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 தொகுதி ஆச்சு. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தென் சென்னை, மத்திய சென்னை. தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து போட்டியிட போகிறதா தகவல் வருது. தென் சென்னையில் ஆல்ரெடி உங்களுக்கு மயிலாப்பூர் தொகுதி அது இதுன்னெலாம் வரனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஓட்டு ஆல்ரெடி அவங்க கையில் வச்சுருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு அவங்க ஒர்க் பண்ண வேண்டியது ஒரு 3.5 லட்சத்துலேருந்து ஒரு 4 லட்சம் ஓட்டு தான். அது இல்லாமல் டிஎம்கே மேலே இப்போது அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாமே வந்து ஆப்வியஸாக பிஜேபிக்கு விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா அதிமுகவில் இப்போ எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டார். அந்த இடத்துல ஓட்டு உடையும் அப்படின்ற ஒரு பேச்சு வருது. ஆனால் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் அங்கேருந்து வெளியில் வந்தனால ஓட்டு உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருக்குன்னு சொந்தமான ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. அவர் எலெக்ஷன் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் பையன் ஒரு ஆள் ஓட்டு போடுவார், அவ்வளோதான். அவரை தவிர்த்து வேறு யாரோ ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் அதிமுகவுக்கு இதே தென்சென்னை பகுதியில் செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டிஎம்கே மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த ஓட்டு அப்போ ஸ்ப்ளிட்டாக தான் செய்யும். அது வந்து அதிமுகவுக்கும் போகலாம், பாஜகவுக்கும் போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தென்சென்னையில் ஒரு நல்ல காம்படிஷன் ஒன்று இருக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். திமுகவுக்கு இந்த தடவை அங்கே காம்படிஷனே கிடையாது. ஏன்னா தற்போது அங்கே எம்பியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள். இவங்க அந்த தொகுதிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் சொல்ல வேணாம். அந்த தொகுதி மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இவங்க எதுவும் பண்ணலை அப்படின்றத. மத்திய சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா வினோத் பி செல்வம் அவர்கள் அங்கே போட்டியிடுவதாக தகவல் வருது. இதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஆர்பர் தொகுதியில் வந்து சேகர்பாபு அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார். நல்ல ஒரு ஓட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் வந்து தோத்துட்டார். இப்போது மத்திய சென்னை தொகுதியில் பார்த்தீங்கன்னா இவர் மீண்டும் அங்கே போட்டியிட போகிறாரு. அங்கே இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாவும் பிஜேபி இந்த தேர்தலில் மினிமம் ஒரு 5லேருந்து ஒரு 6 சீட்டாவது ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் வந்து உறுதியாக சொல்கிறாங்க. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே வந்து முடிவாயிடும். யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க, இவங்க எந்தெந்த தொகுதி வந்து இவங்க ஜெயிப்பாங்க, எந்தெந்த தொகுதியில் இவங்க வந்து எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.